அவர் லண்டன் போனாருன்னு சொன்னாங்க. எதுக்கு போனாரு, எப்ப வந்தாருன்னு தெரியாது. நேற்று வந்திருக்கிறதாக ஊடகங்கள்ல பார்த்தேன். 3 மாதத்துல உலகத்துல இப்படி ஒரு படிப்பை நான் பார்த்தது இல்லை. நாங்களும் படிச்சோம். பிளஸ் 2 2 வருஷம் படிச்சோம், பிஏ 3 வருஷம், எம்ஏ 2 வருஷம், லா காலேஜ் 3 வருஷம் படிச்சிருக்கமே தவிர உலக அரசியல போய் 3 மாசத்துல படிச்சுட்டு வந்த உலக அதிசயம். அதுல பாஸ் ஆனாரா ஃபெயில் ஆனான்னு சொல்லல அவரு பேட்டியில. அது நிருபர்கள் யாரும் கேட்கவும் இல்லை. இந்த 3 மாச படிப்புல எதுவும் தேர்வு நடந்துச்சா, அந்த தேர்வுல நீங்க எதுவும் பாஸ் ஆனீங்களான்னு கேட்கல. அதனால உலக அதிசயமா 3 மாசத்துல உலக அரசியல படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்தோடனே என்ன சொல்றாரு, 2026 புதிய திருப்பம் ஏற்படுன்றாரு. நிச்சயமா புதிய திருப்பம் ஏற்படும். 1967 அண்ணா வெற்றி பெற்றதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்களே, அதிமுக, அது எடப்பாடி தலைமையில இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா தலைமை, எம்ஜிஆர் தலைமையா இருந்தாலும் சரி, 184 இடம் வெற்றி பெற்றது 1971 தான். அப்ப சேலத்துல ஒரு தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய ஊர்வலம் நடந்துச்சு. பெரியார் அவர்கள் ஒரு பகுத்தறிவு ஊர்வலத்தை நடத்தினார். ஆனா ராமன் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதாக சொல்லி திமுக கழகத்துடைய தலைவர், அன்றைய முதலமைச்சர் கலைஞர், பெரியாரை, கடவுளை அவமதித்த, ராமனை அவமதித்த ராமசாமியை கைது செய்ய ஒரு பிரச்சாரத்தை கிளப்பினாங்க. ஆனாலும் அந்த தேர்தலில் வெற்றி பெறல. அதனால இப்பொழுது திமுக செய்யக்கூடிய சாதனை, மக்கள் மத்தியில் இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் மீது நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற ஒரு விருப்பம், சனாதன கோட்பாடை பற்றி மக்களுக்கு இன்றைக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது. இந்த நிலைமையில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று முதல் முறையாக தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை திமுக பெற்றது என்ற சரித்திரத்தை உருவாக்க இருக்கிறது. பாஜகவினால 2024 இப்ப இந்த தேர்தல் நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்குகளை கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இப்பொழுது திமுகவின் எதிர் வாக்குகள் பிரிந்து, திமுகவுக்கு ஒரு எதிர் வாக்கு இருக்கு எப்பயும், அதுதான் அதிமுக பயன்படுத்தும். ஆனா இந்த முறை அது விஜயா இருந்தாலும், சீமானா இருந்தாலும், பாஜக இருந்தாலும், திமுக எதிர்ப்பு வாக்குகள் பல்வேறு கூறுகளாக சென்று கிடக்கின்றது. ஆகவே மக்களுக்கு இன்றைக்கு அன்றாடம் தேவைகளை முதல்வர், துணை முதல்வர், அமைச்சரவை, சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாமன்ற, உள்ளாட்சி நிர்வாகிகள் திறம்பட மக்களுக்காக பணியாற்றுகின்றார்கள். ஆகவே இந்த ஆட்சி புதிய சரித்திரத்தை படைக்கும் என்று எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய தலைமை தொண்டர்கள் விரும்புகின்றோம், நடக்கும் என்று நம்புகிறோம்.